بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அன்றைய தினத்திலேயே அல்லாஹ் 12 மாதங்களை ஏற்படுத்தி விட்டான். ஆனா 12 மாசத்திலையும் அல்லாஹ் எந்த ஒரு மாதத்தையும் குர்ஆனில் சொல்லவில்லை, ஒரே ஒரு மாதத்தை தவிர. முழு குர்ஆனிலையும் ஒரே ஒரு மாதத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் பெயர் சொல்லி சொல்கிறார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதுதான் ரமலானுடைய மாதம். சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் பாக்கியங்களை நிறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மாதம். ஒன்றை மட்டும் பார்ப்போமே, லைலத்துல் கத்ர மட்டும் எடுத்துக்கொள்ளும். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ரமலான் மாதத்தில் ஒரு இரவு, அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 84 இயர்ஸ், 84 வருஷம். ஒரு மனிதனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரமலான் கிடைத்தா, ஒரு ஆளுக்கு 10 ரமலான் கிடைச்சா அவருக்கு 840 வருஷம் அமல் செய்த நன்மை கிடைக்கும். 840 வருடம் 10 லைலத்துல் கத்ருக்கு. நம்ம எத்தனை பேர் 20 ரமலான், 30 ரமலான், 40 ரமலான், 50 ரமலான், 80 ரமலானை சந்தித்தவர்களும் இருக்கிறார். சகோதரர்களே, அமல்களை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எல்லாருக்கும் ஆசை சொர்க்கம் போகணும், அமல் செய்யணும், நல்லவங்களா மாறணும், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கிடைக்கணும். ஏன் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டுமா? யாருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டுமோ அல்லாஹ் அவருக்கு 2 நிபந்தனை சொல்றார். முதலாவது நிபந்தனை, ஆமனு, முஃமினாக இருக்கும், ஈமான் உள்ளவனா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்திலையும் முஸ்லிம்களுக்கு வாக்களிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்திலையும் யா அய்யுஹல்லதீன அஸ்லமு, ஏ முஸ்லிம்களே, ஒரு இடத்திலையும் அல்லாஹ் கூப்பிடுறார். முழு குர்ஆன்லயும் அல்லாஹ் யார கூப்பிடுறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சொல்றான்,
முஃமின்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. முஃமின்களுக்கு உதவி செய்வது யாருடைய கடமை? முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லல. முஃமின்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாகனத்துல வியாபார சாமான்களை எல்லாம் ஏத்திட்டு ஹயாத்து சஹாபாவுல வரக்கூடிய சம்பவம் அப்படியே போறான். போகக்கூடிய நேரத்துல ஒருத்தன் வந்து உதவி கேட்கிறார், என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போய் விடுங்களே. சரி, பாவம் நடந்து வந்திருக்கிறார், உதவி செய்வோம். வாகனத்தில் ஏத்தினார், கூட்டிட்டு போனார். பாதை இரண்டாக பிரிந்தது. பாதை இரண்டாக பிரிந்தது. இப்ப அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு வளமையான வழியால போனாங்க. கூட வந்தவர் சொன்னார், இந்த வழியால போங்க, இந்த வழியால. இதால போனா டக்குன்னு பெய்திரலாம். இல்லையே, நான் இதுக்கு முன்னால் இதால போயில்லையே, எனக்கு நல்லா தெரியும், போங்க, நான் வழிகாட்டுறேன். அப்படியா? கொஞ்ச தூரம் போனதோட ஒரு காடு வருது. பாதை அப்படியே முடிஞ்சு. பாதை முடிஞ்சு. பார்த்தா அந்த இடத்துல மனிதர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் இருக்கு. இப்ப விளங்கிட்டு நாங்க மாட்டிக்கொண்டோம். பின்னால வந்தவன் இறங்கினான், கத்தி எடுத்தான், உன்னை கொலை செய்து உண்ட சாமானை எல்லாம் நான் எடுக்க போறேன். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ என்னுடைய பொருட்களை வேண்டும்டா தாராளமாக எடுத்துக்கோ, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. சொன்னார், இல்ல இல்ல, உன்னை விட்டா எனக்கு தான் பிரச்சனை, உன்னை விட்டா எனக்கு தான் பிரச்சனை. தொடர்ந்து நான் செய்யக்கூடிய இந்த களவு, இந்த கொள்ளை இல்லாமல் வைத்திரும். உன்னை உடையலா, உன்னை கொண்டுதான் இந்த சாமான் எடுப்பேன் நான். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி, என்ன கொல்ல போறியா? 4 ரக்காத் தொழுறதுக்கு அனுமதிதான். ஈமான் இருந்தால்தான் ஆபத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். ஈமான் இருக்கும். லடி எஸ்ஐக்கு ஒரு கோல் அடிப்போமா, எஸ்குஐக்கு ஒரு கோல் அடிப்போமா, மினிஸ்டர் அவரு கொஞ்சம் பழக்கமே, இவருக்கு ஒரு கோல் அடிப்போமா? சகோதரர்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது. சொன்னார், 4 ரக்காத் தொழ அனுமதிதான். சொன்னார், தாராளமாக தொழு. இந்த மண்டோடு எல்லாம் இருக்குது, இந்த புணங்கள் எல்லாம் இருக்குது, உன்ன மாதிரி தொழுதாக்கள் தான் இவங்களும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ தொழ வேண்டிய அளவு 4 ரக்காத் தொழுத. சகோதரர்களே, உள்ளத்தில் சிந்தனைக்கு எடுப்போம். இந்த ரமலான் மாதம் ஈமானை கூட்ட வந்த மாதம். இந்த ரமலான் மாதம் தக்வாவை கூட்ட வந்த மாதம். இந்த ரமலான் மாதம் இஹ்லாஸை கூட்ட வந்த மாதம். இந்த ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட்ட வந்த மாதம். தொழுதார், தொழுது விட்டு கையேந்தினார். யா வதூத், இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கம் உள்ளவனே. யா தல் அர்ஷில் மஜீத், சங்கையான அரிசிக்கு சொந்தக்காரனே. யா ஃபஅலன் லிமா யுரீத், நாடியதை செய்யக்கூடியவனே. அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம், யாராலும் அடைந்து கொள்ள முடியாத உன்னுடைய மகத்தான கண்ணியத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன். வபிமுல்கிக அல்லதி லா யுகாம், யாராலும் அடைந்து கொள்ள முடியாத உன்னுடைய மகத்தான ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன். وَبِنُورِكَ الَّذِي مَلَأَ أَرْكَانَ عَرْشِكَ, உண்ட அர்ஷுடைய தூண்களை எல்லாம் நிறைத்த உண்ட பெரும் ஒளியின் பொருட்டால் கேட்கிறேன். أَن تَكْفِيَنِي شَرَّ هَذَا اللِّص, இந்த கல்லனுக்கு, இந்த கல்லனுடைய தீங்குக்கு நீ எனக்கு உதவி செய், நீ எனக்கு போதுமாக ஆகு. யா முகீஸ், உதவி செய்பவனே.
யா முகீஸ், அபயம் தருபவனே, யா முகீஸ் அகிஸ்னி, என்ன காப்பாத்து யா அல்லாஹ், என்ன காப்பாற்று. துஆ கேட்டார், கையை கீழே விடல்ல. ஒரு குதிரை வீரன் வந்தார், ஒரு குதிரை வீரன் வந்தார், கள்ளனுடைய கழுத்தை வெட்டினார். விட்டு போய்கொண்டே இருந்தார். அபூ மேலக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால போய் கேட்டான், கொஞ்சம் நில்லுங்க, நீங்க யார்? சொன்னார், நான் 4வது வானத்தில் இருந்த மலக். யாரு? 4வது வானத்தில் இருந்த மலக்கு. அப்படியா? நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க 1வது தரம் அல்லாஹ்வை அழைத்த நேரம் வானத்தில் ஒரே சலசலப்பு. யாரோ ஒருவருக்கு, ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது. 2வது தரம் கூப்பிட்டீங்க, அல்லாஹ் கிட்ட போனேன். 3வது தரம் கூப்பிட்டீங்க, அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தந்தான். உடனே வந்தேன், அவனை வெட்டினேன். சொல்லுங்க அபூ மேலக், யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்து கையை ஏந்தி 4 ரக்காத் தொழுது நீங்க ஓதின துஆவை ஓதினால் அவனுக்கு உதவி செய்ய வரக்கூடிய மலக்கு நான் தான். இஸ்லாம் is a comprehensive religion. சகோதரர்களே, இஸ்லாம் என்பது விரிவான மார்க்கம். எந்த ஒன்றையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தராமல் விடவில்லை. وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ. முஃமின்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை. முஃமின்களாக மாற்ற வந்திருக்கிறது இந்த ரமலான். وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் யாருக்கு? கண்ணியம் யாருக்கு? கண்ணியம் அல்லாஹ்வுக்கு. கண்ணியம் யாருக்கு? 2வது கண்ணியம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. 3வது கண்ணியம் யாருக்கு? படித்தவருக்கா? பணக்காரனுக்கா? பட்டம் எடுத்தவனுக்கா? 100 ஏக்கர் காணி வாங்கினவனுக்கா? கொழும்புல கடை வச்சிருக்கிறவருக்கா? இல்ல சகோதரர்களே, யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவருக்கு தான் 3வது கண்ணியம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, கருப்பர், அடிமை, அப்பாட பேர் எதுவும் தெரியா, பாப்பாட பேர் மட்டும்தான் தெரியும், அப்பாட பேர் தெரியா. இஸ்லாத்தை ஏற்றார், முஃமினாக மாறினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருகிறது, மிஅராஜ் போனார்கள், சொர்க்கம் போனார்கள். போன நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்படி சத்தத்தை சொர்க்கத்தில் கேட்டார்கள். பிலாலே, வலகத் சமிஅது خشخشة نعلك, உண்ட செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். என்ன அமல் செய்தாய்? ஈமான் உள்ளவர் பிலால், ஈமான் உள்ளவர் பிலால். சுடு மணலில் போடப்பட்டும் அல்லாஹ் என்று சொன்னவர், சாட்டையால் அடிக்கப்பட்டும் அல்லாஹ் என்று சொன்னவர், சங்கிலியால் கட்டி இழுக்கப்பட்டும் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது வுது முறிந்தாலும் நான் வுது எடுத்துக் கொள்வேன். எப்ப வுது எடுத்தாலும் 2 ரக்காத் வுதுவுடைய காணிக்கை தொழுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஹாதா, இதுதான் காரணம் சொர்க்கத்தில் உன்னுடைய காலடி சத்தம் கேட்பதற்கு. மக்காவுடைய வெற்றி, 10,000 சஹாபாக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் இருக்கிறாங்க. அதானுடைய நேரம், தொழுகை நேரம். பிலால் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினாங்க. பிலால், காபாவுக்கு மேலே ஏறுங்கள், வாங்கு சொல்லுங்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்க
காவாவுக்கு மேலே ஏறி வாங்கு சொன்னார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. வலில்லாஹில் இஸ்ஸா, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு, வலி ரசூலிஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, வலில் முஃமினீன், ஈமான் உள்ளவர்கள். அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஊர்வாசிகள், ஆமனு, ஈமான் உள்ளவர்களாக மாறினால், வத்தகவ், தக்வா உள்ளவர்களாக மாறினால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்துடைய பரக்கத்தை நான் திறந்து விடுவேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தார். எப்ப? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. ஒரு நாள் பசியுடைய நேரம், சாப்பிட ஒன்றும் இல்ல, இடுப்புல ஒரு மிஸ்வத் ஈச்சம்பழ பை இருந்துச்சு. ஈச்சம்பழ பை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சம்பழத்தை பைய வாங்கி அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்தான். ஒரு சொன்னான், அபூ ஹுரைரா, கவிழ்த்து கொட்ட வேண்டாம், கவிழ்த்து கொட்ட வேண்டாம், உள்ளுக்கு என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம், சாப்பிட்டு கொண்டே இருங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 மௌத்தானா. அப்ப 4 வருஷம் அந்த பையில இருந்து சாப்பிட்டார், மத்த மக்களுக்கு கொடுத்தார். அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம், 4 வருஷமும் 2.5 வருஷம், எத்தனை வருஷம்? 6.5 வருஷம் சாப்பிட்டார், மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருஷம் சாப்பிட்டார். 10.5 மாறரையும் 17 வருஷம் சாப்பிட்டார், மக்களுக்கு கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம், 17 12 29 வருஷம், 29 வருஷமாக சாப்பிட்டார், மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலம், குழப்பம். மதீனாவுல முனாஃபிக்குகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்வதற்காக வந்துட்டான். குழப்பம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கவலை தான், மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? முனாஃபிக்குகள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செஞ்சிட்டான். ஆனா வலின்னாசி ஹம்முன் வலிய ஹம்மான், எனக்கு 2 கவலை, எனக்கு 2 கவலை. என்ன கவலை தெரியுமா? முதலாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட கவலை. 2வது கவலை ஃபக்துல் ஜிராபி வக்துல் ஷைഖ் உஸ்மானு, என்ற மிஸ்வத் காணாம போயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில இந்த மிஸ்வத் காணாம போயிட்டு. மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா நான் அந்த பையிலிருந்து எவ்வளவு சாப்பிட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கொடுத்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? 200 வசக்குகள் நான் சாப்பிட்டேன். 200 வசக்கை இப்ப எங்கட கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 30,000 கிலோகிராம். இவ்வளவு சின்ன பையிலிருந்து நான் 30,000 கிலோ சாப்பிட்டு இருக்கிறேன். ஈமான் உள்ளவர்களாக மாறுவோம் சகோதரர்களே. இந்த ரமலானில் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவான். என்ன சொன்னேன்? சொர்க்கம் போக வேண்டுமா? முதலாவது நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். 2வது நிபந்தனை நல்ல அமல்கள் இருக்கும். ரமலான் எல்லாரும் தராவி தொழுற சொர்க்கம் போறதுக்கு, குர்ஆன் ஓதுற சொர்க்கம் போறதுக்கு, சதகா கொடுக்கிற சொர்க்கம் போறதுக்கு, எல்லா அமல்களும் சொர்க்கம் போறதுக்கு.
நோன்பு பிடிக்கிற சொர்க்கம் போறது. ரமலான்ல அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பார். எல்லாருக்கும் மன்னிப்பு. 4 பேருக்கு மன்னிப்பு கிடையாது. 4 பேருக்கு மன்னிப்பு கிடையாது. முதலாவது முதுமினு ஹமர், போதை வஸ், ட்ரக்ஸ் யார் யூஸ் பண்றானோ அவனுக்கு ரமலான்ல மன்னிப்பு கிடையாது. ரெண்டாவது காத்தியுர் ரஹீம், யாரு இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ அவனுக்கும் ரமலான்ல மன்னிப்பு கிடையாது. மூணாவது ஸ்பெஷலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக்குல்லி வாலிதை, உம்மாவ வாப்பாவ யாரு மனச உடைக்கிறானோ, நோகடிக்கிறானோ, உறவை துண்டித்து வாழ்றானோ இவனுக்கு ரமலான்லயும் மன்னிப்பு கிடைக்காது. 4வது முஷாஹின், தண்ட மத்த சகோதரர்களோட சண்டை புடிச்சு யார் பேசாம இருக்கிறானோ இவனுக்கும் ரமலான்ல மன்னிப்பு கிடைக்காது. இந்த பதுவா மதீனா முனவ்வரால மஸ்ஜிது நபவியில மிம்பர்ல வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன பதுவா. ட்ரக்ஸ் யூஸ் பண்றாலையும் முஷாஹின் மக்களுக்கு மத்தியில குழப்பறாலையும் ஒரு பக்கம் வைப்போம். 2 விஷயத்தை பார்ப்போம் நாம இப்ப. 2 விஷயம். முதலாவது யாரு? இரத்த பந்தத்தை துண்டித்தவர். 2வது யாரு? உம்மா வாப்பாவோட பேசாம இருக்கிறவர். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில ஹதீஸ் வருது, நான் சொல்லல, நான் சொல்ல தகுதியும் இல்ல, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம், யார் இரத்த பந்தத்தை துண்டித்து இந்த உலகத்தில் வாழ்வானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடங்களில் சபிக்கிறான். படைத்தவன் சபிக்கிறான். முதலாவது சாபம் சூரத்துல் பக்ரா, உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அல்லாஹ் சொல்றான், அவன் நாசமாக போவான், அவன் கை சேதமடைவான் யார் இரத்த பந்தத்தை துண்டிச்சானோ. 2வது சாபம் சூரத்துர் ரஅத், அல்லாஹ் சொல்றான், உலாயிக லஹுமுல் லஅனா, என்னுடைய சாபம் உண்டாகட்டும் அவனுக்கு, வலஹும் சூத்தார், அவன் நரகவாதி. நான் சொல்லல நரகவாதி என்று, அல்லாஹ் சொல்றான், இரத்த பந்தத்தை துண்டித்தவன் நரகவாதி. 3வது சாபம் சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து முஹம்மதில் சொல்கிறான், அல்லாஹ் இரத்த பந்தத்தை துண்டிப்பவனை செவிடனாக ஆக்குவான், குருடனாக மாற்றுவான். வட்டிண்டா பெரிய பாவம், சினா பெரிய பாவம், களவு பெரிய பாவம், காமம் பெரிய பாவம், கொள்ளை பெரிய பாவம், கொலை பெரிய பாவம், அதெல்லாம் பெரிய பாவம், சந்தேகம் இல்ல, பெரிய பாவம். ஆனா இரத்த பந்தத்தை துண்டிக்கிறது அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, முஸ்லிம்ல நாங்க செய்யக்கூடிய அமல் இருக்குது, சதகா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத். ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிற அதுவும் ஒரு சதகா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரில ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு போன குதிரை, கழுதை, அது போடக்கூடிய சாணம் இருக்கிறே, சாணம், அதையும் கூட அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மீசான் தராசுல நிறுப்பான். நாங்க செஞ்ச அமல்களுக்கெல்லாம் உருவம் கொடுக்கப்படும். உருவம் கொடுத்து அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் கியாமத்துடைய நாளையில நிறுப்பார். எப்படி நாங்க செய்யற அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்படுமோ அதே மாதிரி இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பார். அடிச்சா வலிக்குது, கண்ணால பாக்கலுமா? பாக்கல.
இன்பம் கண்ணால பார்க்கலுமா, காத்து கண்ணால பார்க்கலுமா, வலி கண்ணால பார்க்கலுமா, வாயால சொல்லலாம். இரத்த பந்தம் வாயால சொல்லலாம், கண்ணால பார்க்கலுமா? பார்க்கல. அந்த இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உருவம் கொடுப்பார். அந்த இரத்த பந்தம் என்ன செய்யுமா? அப்படியே போய் அல்லாஹ்ட அரசில தொங்குமா. மக்கள் எல்லாம் போவாங்க. இப்ப போகக்கூடிய நேரத்துல சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த போறானே இவன் என்ன சேர்ந்து நடந்தவன், உண்ட ரஹ்மத்தோட இவனை சேர்த்துக்கோ, அல்லாஹ் அவனை சொர்க்கம் அனுப்புவார். யா அல்லாஹ், இதா போறானே இவன் என்னை உலகத்தில் துண்டித்து வாழ்ந்தவன், இவனை உண்ட ரஹ்மத்தை விட்டும் துண்டிப்பாயாக, அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்துல போட்டுருவார். திருமிதியில அபூதாவுத்ல ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். உலகத்துல ரஹ்மான் என்று யாருக்கும் பேர் வைக்கல. ரஹ்மான் யாருக்காவது பேர் வைக்கலுமா? பேர் வைக்கல. ஏன்? The most gracious, the most merciful, who's that? Allah. அளவில்லாத அருள், இணையில்லாத கிருபை, அளவற்ற அருள், நிகரற்ற அன்பு, சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன்ல 57 இடங்கள்ல அல்லாஹ் ரஹ்மான் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ரஹ்மான் என்று ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் முதலாவது சூறாவுல 2வது வசனம் அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவ்வளோ கண்ணியமான பேர் தான் ரஹ்மான் என்ற பெயர். உலகத்துல யாருக்கும் ரஹ்மான் என்று பேர் வைக்கல, அப்துல் ரஹ்மான் என்று தான் பேர் வைக்கல. ரஹ்மானுடைய அடிமை. அல்லாஹ் சொல்றான், இரத்த பந்தம் இருக்கிறதே, இரத்த பந்தம், அதுக்கு என்ற ரஹ்மான் என்கிற பெயர்ல இருந்து ரஹீம் என்பதாக நான் பெயர் வைத்திருக்கிறேன். யாரு இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பீங்களோ அவங்கள நான் எந்த ரஹ்மத்தோட சேர்த்து சொர்க்கம் அனுப்புவேன். யார் இரத்த பந்தத்தை கட் பண்றீங்களோ அவங்கள நான் எந்த ரஹ்மத்தை விட்டும் கட் பண்ணி நரகத்துல தூக்கி போடுவேன். அரஃபா மைதானம் பைஹக்கில வருது ரிவாயத். இமாம் புகாரி அதபுல் முஃப்ரதில் பதிவு செய்திருக்கிறான். அரஃபா மைதானம் 1,24,000 சஹாபாக்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்றான். இன்னைக்கு மைக் இல்லாம பயான் செய்யலாமா? சத்தத்திட பரக்கத்தை எல்லாம் அல்லாஹ் எடுத்துட்டான். அந்த நாளையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைக் இல்லாத காலம், வயலஸ் இல்லாத காலம், பாக்ஸ் இல்லாத காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் செய்த பயானை 1,24,000 சஹாபாக்கள் கேட்டாங்க. 1,24,000 சஹாபாக்கள் கேட்டாங்க. அவ்வளவு சத்தமா இருந்துச்சு பயான். சொன்னாங்க, இந்த நாள் அரஃபாவுடைய நாள்ல, இந்த ஹஜ்ஜத்துல் வதால யாரு இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு வந்திருக்கிறீங்களோ அவங்க உட்காரவானாம். ஃபல்யகும் அன்னா, எழுப்பி போங்க, எழுப்பி போங்கண்டா. யோசிச்சு பாருங்க, இந்த அறிவிப்ப, இந்த ஏலான இங்க செஞ்சா யாரும் மிஞ்சிமென்று தெரியாது. அவ்வளவு பிரச்சனை எங்களுக்குள்ள, அவ்வளவு சண்டை. நானாவோட, தாத்தாவோட, தம்பியோட, மாமாவோட, மச்சானோட, யாரோடையும் பேசுறது சண்டை சண்டை சண்டை. சஹாபாக்கள் என்ன இஸ்லாத்த வாயில வச்சவங்களா? வாழ்க்கையில எடுத்து நடந்தவங்க. எந்த சஹாபியும் எழும்பல். கூட்டத்துல தொங்கல்ல ஒரு மனிதர் எழும்பினார். எழும்பி போனார். போய் வந்து உட்கார்ந்தார். கூப்பிட்டாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க. என்ன விஷயம்? யாரும் எழும்பல்ல, நீங்க மட்டும் எழும்பினீங்க, போனீங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உம்மாட தங்கச்சி சாட்சி சாரமத்னி. அவர வார்த்தையை பாருங்க, நான் அவவோட எந்த பிரச்சனையும் இல்ல, அவதான் என்னோட பேசாம இருந்தா. நம்மண்டா என்ன சொல்லுவோம்? சரி சரி மௌலவி, நீங்க எவ்வளவு அடித்தொண்டையால கத்துறீங்க, பரவாயில்ல.
அவர் வந்து பேசினா நான் பேசுவேன். நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னத்துக்கு செகண்ட் ஆகணும்? நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வந்து பேசினா நான் பேசுவேன். நீங்க எவ்வளவு சொல்றதுக்கா? சரியா? சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதுக்கு பின்னால நான் எப்படி உட்கார்றேன்? அதான் எழும்பினேன், போனேன், அவ சந்திச்சேன், உறவாகினேன். அவவும் என்ன மன்னிச்சிட்டா, என்னோட உறவாகிட்டா, என்ன கட்டி அணைச்சு அழுது என்னோட உறவாயிட்டா. யா ரசூலல்லாஹ், அஹ்சன்த, வெரி குட், வெரி குட் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு சொன்னாங்க, முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் சொன்னாங்க, அலா, கவனமாக கேளுங்க, நான் சொல்ற விஷயத்த உள்ளத்துல ஆழமாக பதிய வைங்க. லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிம். ஒரு சமூகத்துல, ஒரு ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கல்லெலிங்கிற ஊர் எடுப்போம். கல்லெலி எங்கட ஊர் கல்லெலி. அல்லாஹ் இந்த ஊர் மக்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக, நல்லடியார்களாக மாற்றுவானாக, 100% தொழுகையாளிகளை இங்க உருவாக்குவானாக. உதாரணத்துக்கு கல்லெலி எப்படியான ஊர்? 99% இரத்த உறவை பேணக்கூடிய மக்கள். எப்படி? 99% இரத்த பந்தத்தை பேணக்கூடிய ஆக்கள் தான் இருக்கிறான். ஒரே ஒருத்தன் தான் ஊர்ல இருக்கிறான், ஒரே ஒருத்தன். எப்படியானால் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழக்கூடியவன் ஒரே ஒருவன் ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, முசீபத்து தான் உண்டாகும் சொன்னான். இன்னைக்கு ரோடு ரோடா எடுக்கலாம், ஊடு ஊடா எடுக்கலாம், குடும்பம் குடும்பமா எடுக்கலாம். சகோதரர்களே, ரமலான்ல அமல்கள் கபூலாகணுமா? ரமலான்ல துஆக்கள் கபூலாகணுமா? இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு நீங்கள் 30 நோம்பல்ல வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சாலும் எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த நன்மையும் கிடைக்காது. 8, 10, 12 கைய தூக்குறையா, கீழே உர்றையா, இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வெப்போம், யோசிப்போம். ஓட்ட குடத்துல தண்ணி நிறைச்சா என்ன நடக்கும்? எல்லாம் வெளியே பெய்த்திரும். செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூலா? முஸ்னத் அஹ்மதுல வருது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராவும் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எல்லார் அமலையும் கபூல் செய்வான். யார் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ அவன்ட அமல தூக்கி அல்லாஹ் வீசிடுவார். கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மாமா, தம்பி, நானா, தாத்தா, தங்கச்சி, பொம்பளை, அல்லாஹு அக்பர். அவக்கு கல்யாணத்துக்கு முதலாவது சொன்னையாம், இவக்கு கடைசியில சொன்னையாம். அதுக்காக 4 வருஷம் பேசுறது. எந்த தாத்தா சவுதியில இருந்து வந்தா எந்த பிள்ளைக்கு ஒரு உடுப்பு துண்டு கொடுக்கல, அதுக்கு ஒரு 5 வருஷம் பேச மாட்டான். போஸ்ட் முடிக்கிற மாதிரி வருஷ கணக்குல சின்ன சின்ன சண்டைகள். சுப்ஹானல்லாஹ், வீட்ல தருத்திரியம். தொழுக கபூல் இல்ல, துஆ கபூல் இல்ல. நசீபு கெட்ட சில மக்கள் பெத்த தாய் தகப்பனோட பேசுறல்ல. பெத்த இருக்கிறாங்களா இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த ரமலான்ல கூட இந்த தலைப்புல கொத்துபா ஓதினா குறைஞ்சது 25 பேர் வருவாங்க. குறைஞ்சது 25 பேர் வருவாங்க. குடும்ப பிரச்சனையே பேசுறது. எல்லார வீட்லயும் பிரச்சனை, எல்லார குடும்பத்திலையும் பிரச்சனை. எத்தனையோ பேர் ரத்த உறவோட உறவு இல்லை. சகோதரர்களே, ஒண்ட மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உம்மாட துவா இல்லையா, வாப்பாட துவா இல்லையா, உம்மா உங்களை மன்னிக்கலையா, வாப்பா உங்களை மன்னிக்கலையா, நீங்க மவுத் வரைக்கும் காபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லு.
தாய் யார மன்னிக்கலையோ அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான். தாய் விபச்சாரியாக இருந்தாலும் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒன்றை மட்டும் சொல்லவா, எல்லாருக்கும் தூக்க மஸ்த், போகணும், நேரத்தோட எழும்பணும், கியாமுல்லைலுக்கு வரணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியோட வாழ்ந்தார். யோசிச்சு பாருங்க, ஹதீஜா நாயகி எப்படியான மனைவி, எப்படியான மனைவி. முழு உலகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எதிர்த்த நேரத்தில் ஹதீஜா நாயகி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கை கொடுத்தவன். யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். யா ரசூலல்லாஹ், யார் எதிர்க்கட்டும், உங்களை நான் நம்புறேன், நான் இஸ்லாத்துக்கு வாரேன். ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் ஹதீஜா நாயகிய மறக்கல. ஒரு ஹதீஜா மௌத்தா போனதுக்கு பகரமாக மனைவி அல்லாஹ் தஆலா எத்தனை மனைவியை கொடுத்தான், எத்தனை மனைவியை கொடுத்தான்? 10 மனைவிமார கொடுத்தான் அல்லாஹ். 10 எப்படியான ஆக்கள்? ஐடியல் முஸ்லிமா, ஆயிஷா, சௌதா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் குஸைமா, உம்மு ஸலமா, உம்மு ஹபீபா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். எங்களுடைய தாய்மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஹதீஜாக்கு பகரமாக. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல பெத்த தாயை இழந்தார்கள். 6 வயசுல உம்மா ஆமினாவை இழந்தாங்க. 63 வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லாஹ். 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயசு வரைக்கும் ஒரு உம்மா கிடைக்கலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே, தாயை இழந்தால் தாய் கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது. அதான் தாய், அதுதான் தாய் சகோதரர்களே. ஒரு அறிஞர் சொன்னார், நீ சின்ன வயசுல மலையில நலஞ்சிட்டு வந்தா, இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா படுமிப்பு. மலையில நலஞ்சிட்டு வந்தா நானா கேட்பானா, நானா மூளை இல்லையாடா மலையில நலஞ்சிட்டு வந்திக்கிறாய்? தாத்தா கேட்பாவா, ஒரு மூளையை பார்த்து ஒதுங்கிக்கலாம், ஒரு மூளையை பார்த்து ஒதுங்கி இருக்கலாமே. பாப்பா கேட்பாராம், கொடை கொண்டு போய் தீக்கலாமே, கொடை கொண்டு போய் தீக்கலாமே. உம்மா இது ஒன்றையும் கேட்காம, தவளை கூட தேடாம, தண்ட முந்தானையால மகண்ட தலையை துவட்டி விட்டு சொல்லுவாளாம், எந்த புள்ள வெளியிறங்கக்கூடிய நேரத்தில்தான் இந்த மழை பெய்யணுமா. இதான் தாய் சகோதரர்களே. உம்மாவை மதிங்க. தாயிட காலில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். நீ பெரிய ஆளாய் கல்யாணம் முடிச்சு புள்ளையெல்லாம் பெற்று முடியெல்லாம் நரைச்சி வீட்டுக்கு வாராரு. இப்ப வீட்டுக்கு வரப்போகல, இவர் பெற்ற புள்ள இவர கைப்பைய பாக்குமாம். கைப்பைய, வாப்பா வாப்பா சாப்பிடுறதுக்கு என்ன கொண்டார? சாக்லேட்டா, பிஸ்கட்டா, கெப்பச்சினோவா, நட்டெல்லாவா, என்ன கொண்டாரார்? மனைவி சட்டப்பைய பாப்பான். சட்டப்பை மாப்பிளக்காரன் குடும்பம் நடத்துறதுக்கு சல்லி கொண்டாராரா? ஒரு மாசம் சாப்பாடு கொடுக்காம யாருக்கு வச்சிருக்கலாம்? கொஞ்சாதி காலி கோட்ல வைத்து நிற்கும். இது உண்மை, யதார்த்தம். இது யதார்த்தம். கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யதார்த்தம். ஆனா உம்மா இருந்தா கைப்பையையும் பார்க்க மாட்டாள், சட்டை பையையும் பார்க்க மாட்டாள், உண்ட இறைப்பையை பார்ப்பாள். இந்த புள்ள பசியோட வாரானா, சாப்பிட்டு வாரானா. அதுதான் தாய் சகோதரர்களே. தாயை யார் நோகடிக்கிறானோ
அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சக்கராத்துல களிமா வராது. ரமலான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உம்ரா செய்தாலும் சரி, உந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ரமலான்ல முடிவெடுங்க, இந்த ரமலான்ல முடிவெடுங்க. பெண்களே, பெண்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கணவனை தாயை விட்டும் திசை திருப்பி விடாதீர்கள். ஒரு பொம்புல சொர்க்கம் போகணும், மாப்பிள்ளைய கண்ணியப்படுத்தினா தான் சொர்க்கம் போகலாம். பொம்பளைக்கு சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளையால, மாப்பிள்ள சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளோட உம்மாவால. அல்லாஹ்ட நியதி இது, அல்லாஹ்ட சட்டம் இது, அல்லாஹ்ட முடிவு இது. இதுல யாருக்கும் கையடிக்க இயலாது, யாருக்கும் கையடிக்க இயலாது. இவர் உம்மாவை நோகடிச்சு வாப்பாவை நோகடிச்சு. ஆஸ்திரேலியால சட்டம் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கால ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி மனித உரிமை இருக்குதானே ஸ்ரீலங்கால, அதே மாதிரி ஆஸ்திரேலியால மிருக உரிமை இருக்குது. மிருக உரிமை. என கூட்டாளி ஒருத்தர் கிட்டத்துல போயிட்டு வந்தார். அவர் தங்கின வீட்டுக்கு பின்னூடு அந்த வீட்டுடைய ஓனர் ஒரு நாய். வீட்டுடைய ஓனர் யாரு? நாய். நாய்க்கு சொத்தெழுதி வச்சிருக்கிறாள். அல்லாஹு அக்பர். நாயை விட மோசமா சகோதரர்களே தாய்? வெள்ளக்காரன் நாய்க்கு ஊழலி வச்சிருக்கிறான், சொத்தெழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எங்கட சமூகம் பெற்ற தாய வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு வக்கு இல்லாம அநாத இல்லத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் ரோட்லையும் போட்டு விரட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு வஅக்க உம்மஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸாமஹு. மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை ஒதுக்கும் காலம் வந்தால், மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை நோகடிக்கும் காலம் வந்தால், நண்பனுக்கு கட்டுப்பட்டு பாப்பாவை தூரமாக்கும் காலம் வந்தால், நெருப்பு மலையை எதிர்பாருங்கள். திருமிதியுடைய ஹதீஸ். நெருப்பு காத்து, பூமிக்குள் சுழிவாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்திலிருந்து கல் மாறி பொழிவது, எல்லாத்தையும் எதிர்பாருங்க. தாய நோகடிக்கும் காலம் வந்தால். சகோதரர்களே, ரமலான் மாதம் சந்தர்ப்பம் இது. பயான் முடிந்த உடனே யார் யாரெல்லாம் இரத்த பந்தத்தை துண்டித்திருக்கிறோமோ, எந்த பெண்கள் எல்லாம் இரத்த உறவோடு பேசாம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உம்மாவை நோகடிச்சோமோ, கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. உம்மாட ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கவா? இமாம் சுதைஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாலதான் புதிய புதிய காரிமார் ட்ரெண்டிங். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இமாம் சுதைஸ் தெரியாத யாரும் கிடையாது. 1982ஆம் ஆண்டு முதலாவது தொழுகை மக்காவுல மகரிப் தொழுகை தொழுவித்தார். இன்றைக்கு எத்தனாம் ஆண்டு? 2024ஆம் ஆண்டு. 42 வருஷமாக மக்காவுடைய இமாம். எத்தனை வருஷம்? 42 இயர்ஸ். 42 வருஷமாக அந்த புனித மக்காவுல வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு உம்ராக்களுக்கு தொழுகை நடத்துறன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு மக்கா மதீனாட பிரசிடென்டே அவர்தான். மக்கா மதீனாட பிரசிடென்டே அவர்தான். அவர் சொன்னார், ஒரு அரபி பொடியன் உம்மா ஆக்கின சாப்பாட்டுல மண்ண அள்ளி போட்டுட்டாங்க. அரபி பொடியன்மார பத்தி தெரியும் உங்களுக்கு, சவுதியில இருந்தாக்கள் நல்லா ஷைத்தான் வேலை செய்வாங்க. சவுதியில இருந்தாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க,
அவ்வளவு அநியாயம் பண்ணுவான். ஆனா யாருக்கும் ஒன்றும் கேட்கல. ஸ்ரீலங்காக்காரர்கள் கை வச்சாங்களோ அத முடிஞ்சு. சகோதரர்களே, உம்மாக்கு வந்த கோவே வாப்பட கூட்டாளிமாருக்கு ஆக்கின சாப்பாடு. மண்ண அள்ளி போட்டா இங்க உள்ள உம்மா மாறண்டா நாசமா போக மண் அள்ளி போட்டுட்டார். அந்த உம்மாக்கு வந்த கோவத்துக்கு அந்த உம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உன்ன மக்காவுடைய இமாமாக ஆக்கட்டும், ஓடிப்போ. அழுது அழுது சொன்னார், அந்த சிறுவன் நான் தான். சகோதரர்களே, அந்த இடத்துல அந்த உம்மா நீ மக்காட இமாமாக ஆகுன்னு சொல்லாம நாசமா போன்னு சொல்லி இருந்தா இமாம் சுதைசுடைய அட்ரஸ் இன்றைக்கு இருந்திருக்குமா? சகோதரர்களே, தாயை லேசா நினைக்காதீங்க, பாப்பாவை லேசா நினைக்காதீங்க, உம்மாவை லேசா நினைக்காதீங்க. உங்களுக்காக வாழக்கூடிய ஜீவன் அது, எங்களுக்காக உலகத்துல கஷ்டப்பட்ட ஜீவன் அது. எங்கட சொர்க்கம் அவங்கட கால்ல தான் இருக்குது. ஹரத்துல கண்டேன், ஹரத்துல கண்டேன், மக்காவுல கண்ணால கண்டேன். ஒரு வாலிபன் தந்த தாய வீல் சேர்ல வச்சு தள்ளி கொண்டு வந்தார். ரமலான்ல நீங்க பெரிய பெரிய 100 ரக்காத் 50 ரக்காத் தஹஜ்ஜத்ல நின்று அழ தேவல்ல, உம்மோட துவாவை வாங்குங்க, நீங்க சொர்க்கவாதி ஆகுவீங்க. வீல் சேர்ல தள்ளிட்டு வந்தான். அந்த தாய்க்கு நடக்கல, இந்த தாய்க்கு நடக்கலா. கொண்டு தாயுடைய காலை ஒசத்தி ஜம்சம் தண்ணி எடுத்து தாயிட கால்ல ஊத்தினார். ஊத்தி வடியக்கூடிய தண்ணீரை தண்ட வாய வைத்து குடித்தார். அந்த வாலிபன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் உம்மட கால கழுவி தண்ணி குடிக்கல, என்ற சொர்க்க வாசல கழுவி தண்ணீர் குடிக்கிறேன். இந்த தாயுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இதொன்று போதாத அவன் சொர்க்கம் போதது. நான் சொல்லல உங்களை போய் உம்மட கால கழுவி தண்ணிய குடிக்க சொல்லி, நாளைக்கு அது பெரிய ஃபித்னாவா போ. ஆதாரம் கேட்டு வந்துட்டு நிப்பான். உம்மட கால கழுவுறதுக்கு ஆதாரம் இருக்க ஆசரத். யோசிச்சு பாருங்க, அந்த மகன் அந்த தாய எந்த அளவுக்கு மதிக்கிறான், எந்த அளவுக்கு மதிக்கிறான். அந்த தாயுடைய துவா போதும் அவன் சொர்க்கம் போறதுக்கு. சகோதரர்களே, ஆகையால் ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், எங்கட அமல்கள், எங்கட துவாக்கள், எங்கட நோன்புகள், எங்கட இஸ்திக்ஃபார்கள், எங்கட சதகாக்கள் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமா? இந்த கல்லெலியை ரத்தம் பந்தம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஊராக மாத்துங்கள். இந்த கல்லெலியாவ 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாத்துங்கள். சகோதரர்களே, இந்த கல்லெலியாவுல சகோதரர்களே வகியை சுமக்கக்கூடிய மக்களை உருவாக்குங்க. ஒரு 10 வருஷத்துல இந்த ஊருடைய தலையெழுத்து எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்புகளை, தொழுகைகளை, இபாதத்துகளை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், தாயை நோகடித்தவர்கள் யா அல்லாஹ், தந்தையோட முறையாக நடக்கல யா அல்லாஹ், ரத்த பந்தத்தை தெரியாம துண்டிச்சு வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம் என்று இன்றைக்கு விளங்கிட்டோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட நோன்புகளை கபூல் செய்யாம உற்றாதே யா அல்லாஹ், எங்கட துஆக்களை தூக்கி வீசிராதே யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்களை பெண்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர்ல 100க்கு 100% உனக்கு வழிபடக்கூடிய மக்களை உருவாக்கியா அல்லாஹ், இந்த ஊர்ல யா அல்லாஹ் 100க்கு 100% தொழுகையாளிகளை உருவாக்கியா அல்லாஹ், பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், ஷைத்தானியத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், கெட்ட வழிகட்ட கொள்கைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ்,
இஸ்லாத்துக்கு முரணான பாவங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். போதையை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட வாலிப சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே யா அல்லாஹ். இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல உண்ட பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல யா அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்கட தாய் தகப்பனை மன்னிச்சிரியா அல்லாஹ். எந்த தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுத்திரியா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். எந்த தாய் தகப்பன் கபராளிகளாக ஆகிட்டாங்களோ யா அல்லாஹ் எங்களால எதுவும் செய்ய இயலாது யா அல்லாஹ். எங்களால எதுவுமே செய்ய இயலாது யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். அவங்கள மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்கள சொர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை யா அல்லாஹ் மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரௌபா ஷரீஃபில சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்கட மௌத்த பார்த்து யா அல்லாஹ் முழு உலகமும் பொறாமப்படணும் யா அல்லாஹ். அப்படியான நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்த தந்திராத யா அல்லாஹ். இந்த ரமலான்ல நாங்க கேட்கிற துஆவை தட்டிடாத யா அல்லாஹ். எங்கட கபர்களை யா அல்லாஹ் ஜன்னத்துல் பகீல ஆக்கித்தாயா அல்லாஹ். ஜன்னத்துல் பகீல ஆக்கித்தாயா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.